Praise the Lord, glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Redemption through the blood of Jesus Christ. இவைகளை குறித்து தியானித்து வருகிறோம். ரோமர் 3:24 சொல்லி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அவர் மூலமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சந்தேகம் வந்துடும், என்ன பாஸ்டர் நானா நீதிமான்? ஆண்டவர் நம்மளை தான் நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. எஸ், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும். பாவத்தில் தான் வாழ்ந்துருந்தோம், அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபை இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த கிருபை நிமித்தமாய் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மீட்பை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் நீதிமான்றதை நீங்க விசுவாசிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது என்பதை விசுவாசிங்க. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினால் உண்டான அந்த மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பாவம், அக்கிரமங்கள், ஆண்டவரே, மீறுதல்களின் நிமித்தமாய் வாழ்ந்து வந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்டு இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால் உண்டான அந்த ஆசீர்வாதம், கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை, விசுவாசம், உறுதியை எங்களுக்கு கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளார இருக்கிற குற்ற உணர்வுகள், ஆண்டவரே, தேவையற்ற பயங்கள், அச்சுறுத்தல்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆண்டவரை கேன்சல் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமான மாற்றுகிறது என்பதை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை நீதிமானை மாற்றி இருக்கிறார், உங்களை அழைத்து இருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.